வணக்கம். இவ்வாறு காக்கைக்கு உணவளித்தால் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் தீரும். 100% உண்மை. அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, பொதுவாவே பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எப்போ வரும் ஒருத்தருக்கு? 7.5 சனி நடக்கும் காலங்களிலோ அல்லது முன்னோர்கள் சாபம் அதாவது பித்ருதோஷம் இருந்தாலும் வரும். ஜாதகத்தில் பாவத்துவமான 6-8 தசாபுக்தி காலங்களிலும் பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் அனைத்தும் வரும். சரி, இதை நீங்கிறதுக்கு எவ்வாறு நம்ம காக்கைக்கு உணவளிக்கணும் அப்படின்னா, சனியின் வாகனமான காகத்திற்கு சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா தயிர் சாதத்தில் கருப்பு எள் கலந்து எச்சில் படாமல் இருக்கணும் அந்த உணவு. அதுதான் ரொம்ப முக்கியம். காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். அதே மாதிரி முன்னோர்கள் இது மாதிரி நமக்காக இந்த நாளை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா, அமாவாசை அன்று கோலம் போடுவதில்லை, அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக. சரி, அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு நினச்சி காகத்தோட ரூபத்தில் வந்து உணவு சாப்பிடும் அப்படிங்கிறதுனால சாதம் வைக்கிறோம். இது எல்லா நாளுமே இதை கடைபிடிச்சால் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். சரி, எப்படி சாதம் வைக்கணும் அப்படின்னா, வீட்டில் சமைத்த எச்சில் படாத உணவை வைக்க வேண்டும். அதனால மகிழ்ச்சி அடைந்து நம் முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள். அதே மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க இன்னொரு வழி என்ன அப்படின்னா, ஏலக்காயை பொடி செய்து உணவில், நம்ம என்ன உணவு வச்சாலும் சரி உணவில் கலந்து வைக்க வேண்டும். இப்படி பண்ணாலும் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இனிப்பு உளுந்து வடை கிள்ளி கிள்ளி போட்டு, அதாவது சின்ன சின்ன பீஸா போட்டு ஏலக்காய் கலந்து அந்த வடையை செஞ்சு தயிர் சாதமும் ஏலக்காய் கலந்த அந்த இனிப்பு வடையும் வைக்கும் போது முன்னோர்கள் அதிகமான மகிழ்ச்சி அடைந்து அது வரைக்கும் நமக்கு இருந்த சாபங்கள் நீங்கும் அளவிற்கு நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள்.